லைஃப் எப்படி வாழணும்னு ஈஸியாக கற்றுப்பீங்க. சர்வைவல் மட்டும் பண்ண தெரிஞ்ச ஒரு பெங்குயின் எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்றதை பார்க்கலாம். இந்த பெங்குயின் குரூப்ஸ்லாம் எங்கே போகுதுன்னா ரைட் சைடு எட்ஜில் இருக்கிற ஓப்பன் வாட்டர் நோக்கி தான் போகுதுங்க. பட் அந்த குரூப்பில் ஒரு பெங்குயின் மட்டும் அவங்க கூட போகலைங்க. அவங்க கூட அந்த எட்ஜுக்கு போனாதான் அந்த பெங்குயினுக்கு சாப்பிட கிடைக்கும். ஆனால் அந்த பெங்குயின் எட்ஜ்கிட்டையும் போல அந்த குரூப் கிட்டையும் போகலைங்க. அப்படியே அந்த பெங்குயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அங்கேருந்து நேராக 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மவுண்டனை நோக்கி அதோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. தூரத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் அந்த பெங்குயின் அது பாட்டுக்கு போகிறத பாருங்க. யோசிச்சு பாருங்க, அதோட ஜேர்னியை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் நம்மளோட ஜேர்னியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. புது இடத்துல சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது, இல்லை நாமளே சாப்பாடு ஆயிடுவோமான்னு தெரியாது. ஆனால் அதோட ஜேர்னியை மட்டும் அந்த பெங்குயின் நிறுத்தவே இல்லை பாருங்க. அந்த பெங்குயினை பிடிச்சி அதோட கூட்டத்தோட விட்டாலும் அது மறுபடியும் மவுண்டனுக்கு தான் போகும். பேசிக்காக அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணும்னா சர்வைவல் ஆகிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எங்கே சாப்பாடு கிடைக்குமோ அதை சுற்றி தான் அதுங்க கூட்டமாக வாழும். இப்படி தான் இத்தனை வருஷமாக இந்த பூமியில் அதுங்க வாழ்ந்துட்டு வருது. மற்ற பெங்குயின்ஸ்னா ஃபுட்டை தேடிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பெங்குயின் மட்டும் அவனையே தேடி அந்த மவுண்டனுக்கு போகிறான். அந்த பெங்குயின் நம்ம எதுக்கு அந்த மவுண்டன் மேலே ஏறணும் அப்படின்னு யோசிக்கல. அதுக்கு ஒன்னே ஒன்று தான், அங்கே மவுண்டன் இருக்கு, அதனால அது ஏறப்போகுது. அதே மாதிரி தாங்க நாமளும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன்லாம் இருக்கணும்னு இல்லைங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுவே உங்களை கொண்டு போய் விடும். இப்போவும் ஒன்றும் டைம் ஆயில்லைங்க. 2026 இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இயர் முடியறதுக்குள்ளாரையே இந்த பெங்குயின் மாதிரியே வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்றது நீங்க வாழ்ந்து பார்த்துருங்க. உங்க லிமிட்டை தாண்டி ஒரு ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்காக உங்க கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு முன்னேறி போங்க. ஈவன் நம்ம அதுல ஃபெயில் ஆனாலும் நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கிறத பார்ப்பீங்க. எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறாங்க, ஆனா ஒரு சிலர் மட்டும் தான் அவங்க லைஃப்க்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க. ஸோ அவங்க மட்டும் தான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க எல்லாம் சும்மா இருந்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதைத்தான் இந்த சாதாரண பெங்குயின் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா உடனே உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. டாடா பாய்.